ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டே இன் மை லைஃப் வீடியோ தான் இது. இந்த ஒரு டே டியூஸ்டே எந்த மாதிரியெல்லாம் எனக்கு இந்த நாள் போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ முழுமையாக நான் கேப்சர் பண்ணியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கக்கூடிய எந்த விதமான க்ளீனிங் டிப்ஸோ கிச்சன் டிப்ஸோ இல்லை. இது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயினான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. நான் என்றையோட ஒரு நாளை வந்து என்ன மாதிரியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி மைண்ட் செட்டில் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நான் டியூஸ்டே பிளான் என்னென்ன பண்ணேன், ரேண்டமான ஒர்க்ஸ் எதெல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனையும் போட்டுருங்க. இங்கே இருக்கிற குளிரை சமாளிக்கவே முடியலை. சரி, இப்போ தான் வந்து ரொட்டீன் லைஃபுக்கு கொஞ்சம் வந்தது மாதிரி செட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆரம்பத்தில் ஊருக்கு வந்த புதுசு ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இல்லைங்களா பஞ்சாப். அதனால் வெயிலை வந்து சரி கட்டவே முடியலை. காதில் இருந்தெல்லாம் தண்ணி ஒழுகி ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். அதே மாதிரி இப்போ அப்படியே டோட்டலி கிளைமேட் சேஞ்ச் இல்லைங்களா, செம்ம குளிர், உடம்பு கொஞ்சம் கூட ஒத்துழைக்கலை. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க, என்னப்பா இதுக்கே இப்படி இருக்கா, இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்டிங்கு, இனிமேல் தான் எல்லாமே இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இதுக்கே ஒரு பாடுபட்டுட்டு வந்துட்டேனே சொல்லலாம். தீபாவளிக்கு அப்புறம் இருந்தே சுத்தமாக உடம்புக்கே சரியில்லை. ஃபீவரு, ஹெட்டேக்கு, குளிர்கிட்டே இருந்துச்சு. கட்டிலில் படுத்துகிட்டே இருக்கணும், ஒரு கம்பளி பொத்திட்டு அந்த மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஸ்கூல் டைமிங் நல்ல வேளை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 6:45க்கு போயிட்டு இருந்தார். இப்போ 7:30க்கு போனால் போதும். அவங்களோட ஸ்கூல் டைமிங்கும் குளிர்னால சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த மந்த் எண்டிலே பார்த்தீங்கன்னா வின்டருக்கான ஹாலிடேஸும் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லதாக போச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டேன். ஏன்னா காலையில் சுத்தமாக எந்திரிக்கவே முடியலை. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா சாக்ஸ் எல்லாம் வியர் பண்ணாமல் நடக்கவே முடியாது போல். சிமெண்ட்டு தர அதுக்கும் ரொம்பவே சில்லுன்னு தான் இருக்குது கிளைமேட்டு. வீடு துடைக்க முடியலை, துணி துவைக்க முடியலை, பாத்திரம் கழுவ முடியலை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். தம்பியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் சரி நல்லா ஒரு சூடாக ஒரு டீ போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காய், இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு பால் கம்மியாக ஊற்றி ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடித்தேன். அந்த டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் என்னுடைய மொபைல் ஸ்க்ரீன் டைம் எல்லாமே எனக்கு எவ்வளோ நேரம் மொபைல் பார்க்கணுன்னு தோணுதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே நான் டீ குடித்து முடிச்சுட்டு உட்காந்து ஃப்ரீ டைமாக பார்ப்பேன். ஏன்னா நமக்கும் வீட்டிலே இருக்கிறோம், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டைம் வேணும் இல்லைங்களா. இங்கே பக்கத்தில் போய் பேசணும்னா நம்ம ஃப்ரீ டைம் அப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்கணும், இதுவும் முக்கியம் தானே. பக்கத்தில் போய் பேசுகிறது பெருசு இல்லை. அவங்க வேலையில் வந்து நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் பக்கத்தில் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். இந்த மாதிரி மொபைல் வீடியோ எடுக்கிறது இல்லை ஏதாவது யோசிக்கிறது இந்த மாதிரி போயிடும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் காலையில் ஃபோன் பண்ண முடியாது, அவங்களும் வீட்டு வேலைகளில் பிஸியாக இருப்பாங்கன்றதுனால சும்மா ஏதாவது காமெடியாக பார்க்குறது, இல்லைன்னா ஒரு சில சமயம் நம்ம மைண்ட் ஸ்விங்கில் இருப்போம் இல்லைங்களா. நம்மளுக்கு சாமி பாட்டு கேட்கணும்னு தோணும், இல்லை ரொமான்டிக்கான சாங்ஸ் கேட்கணும், மோட்டிவேஷன்ஸான சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு தோன்றப்ப என் மைண்ட் செட் எந்த மாதிரியாக இருக்குதோ அந்த மாதிரி ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட்டு சவுண்டாக சாங்ஸ் கேட்பேன். இல்லை அப்படின்னா ஏதாவது மீம்ஸ் பார்த்து சிரிச்சிட்ருப்பேன். நம்மளுடைய இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டேஸ் எல்லாருக்கும் போயிட்டுருக்கும். என் லைஃப்பில் மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதுன்னு கிடையாது, எல்லாரோடைய லைஃப்லையும் இப்படி தான் போயிட்டுருக்குறோம் இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி குளிர்க்கு நேரங்களில் எப்படி நம்மளை வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் என்ன ஒரு ஒர்க் முடிக்கலாம் பிளான் பண்ணேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் கிச்சனில் அடுக்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது எல்லாமே ரொம்ப தூசி ஆயிடுச்சு. ஸோ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதான் இப்போ நான் காட்டுறேன், இதெல்லாம் லேசாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா லைட்டாக இருக்கும் போதே இந்த மாதிரி குவார்ட்டர்ஸ் ஏரியாலெல்லாம் லைட்டாக ஒன்று வந்துருச்சுன்னா அது உடனே க்ளீன் பண்ணணும். நம்ம ஊர்லலாம் இருப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் டிலேவாக விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேப்பர் எல்லாமே கருப்பாயிரும். ஃபைனலி வந்து அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரவே நான் இப்போ தான் அந்த ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல அந்த மேலே இருக்க க்ரீன் பேப்பரும் கொஞ்சம் அந்த எண்ணெய் படை செய்ய தூரமாக பார்க்குறதுனால தெரியலை, பக்கத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெயாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டே வந்து இருந்தேன். ஃபைனலி நான் செஞ்சேன்னா என்னென்னு வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒர்க் வந்து நம்மளுக்கு பெண்டிங் ஒர்க்கில் வந்து நிற்கும், இல்லாட்டி இதை மறந்துட்டு ஒரு வேலையில் ரொம்ப பிஸியாகிடுவோம் இல்லைங்களா. இன்றைக்கி டியூஸ்டே வேறு, மண்டே வந்துட்டு கொஞ்சம் சிக்காக ஃபீல் பண்ணதுனால வீடை தொடச்சி விடலை. சரி இன்றைக்கி டியூஸ்டேவாக இருந்தாலும் பரவாயில்லை,
கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கை பார்த்துருவோம். ஏன்னா நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரிஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும்போது ஊரில் சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை வீடு துடைக்காதம்மா, வெள்ளிக்கிழமை வீடு துடைக்காதம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னை கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மைண்டுக்கு இன்றைக்கி க்ளீன் பண்ணணும்னு தோணுதா, நீங்கள் பண்ணிடுங்க. அதை தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து இன்றைக்கி சரி நம்ம இன்றைக்கி ஒரே தான் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்றது தோணுச்சு. ஒரு வழியாக மைண்ட் செட் க்ளீன் பண்ணணும் அப்படின்றதில் ப்ராப்பராக இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் டஸ்டிங் எடுத்து விட்டுட்டேன். லேசாக அங்கங்கே தூசி தெரிகிறது, அதே மாதிரி கீழே டஸ்டிங் எடுக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாப் வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. இங்கே தொடச்சி விடுறது பெருசு இல்லைங்க. ஃபேன் போட்டாலுமே காயறதுக்கு நம்ம வீடெல்லாம் அலசி விட்டோன்னா காயறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அந்த மாதிரி ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் டஸ்ட்டு அந்தளவுக்கு மண்ணும் இருக்குது. ஒரு சில டைம் காற்றடிக்கிறப்ப வீட்டுக்குள்ளே மண் எப்படி வருதுன்னே தெரில, நிறைய மண் இருக்குது இல்லைங்களா. அதனாலேயே ஒரு வீக்லி ட்வைஸ் தொடச்சி விட்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்படி தொடச்சி விடாட்டி பசங்க வந்து அதை அப்படியே மிதித்து பெட்டு மேலே ஏறி உட்காந்துடுறாங்க. நானே தொடச்சி விட்ட கையோட ஒரு சின்ன கிளாத் வச்சு இந்த கதவு ஓரங்களில் இருக்கக்கூடிய மண்ணையுமே எடுத்து விட்டுட்டேன். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப டர்ட்டாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இங்கே பண்ணுற ஹார்ட் ஒர்க்கெல்லாம் நான் ஊரில் பண்ணேன்னா என் வீடு வந்து தாஜ்மஹால் மாதிரி ஜொலிக்கும். ஆனால் அங்கே போனால் ஊர் சுற்றுறதுக்கு தான் மைண்ட் செட் வருதே தவிர்த்து இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு சுத்தம் மைண்ட் செட் வரவே மாட்டுது. ஆனால் இங்கே வீட்டில் இருக்கிறனாலையோ என்னவோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நல்லா பூட்டு போட்டு அடைச்சி வச்சது மாதிரி ஃபீலாக இருக்குது இல்லைங்களா. அப்போ வந்து இந்த தூசி துரும்பெல்லாம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரியான திங்கிங் தான் வருது. ஊரில் இருக்கிறப்போ இப்போ லீவுக்கே போகிறோம் அப்படின்னா நம்ம சொந்த வீடு கட்டி வச்சுருக்குறோம். ஆனால் வெளியில் எங்கேயாவது கோயில் போகணும், அந்த மாதிரி தான் நிறைய ஏரியா பார்க்கணும் அப்படின்னு தோணுது. இங்கே வந்த பிறகு ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் டென்ஷனில் பிஸியாகிடுவாங்க. ஸோ நம்ம வந்து வீடு வந்து அதே மாதிரி எப்போ இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னே சொல்ல முடியாதுங்க, திடீர்னு வந்துடுவாங்க. ஸோ நம்ம வந்து குவார்ட்டர்ஸ் இதை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம 100% வந்துட்டு க்ளீன் அண்ட் கிளியராகவே வச்சுருக்கணும். ஏன்னா ஒன் டைம் ரிப்போர்ட் ஆச்சுன்னா அது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஹஸ்பண்ட்க்கு தான் வரும், நமக்கு வராது. ஸோ இங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்துட்டு குவார்ட்டர்ஸை நீட் அண்ட் க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க. நம்மளோட இஷ்டம் வீட்டில் டெக்கோர் பண்ணுறது இதெல்லாம் அது வந்து மஸ்ட்டு கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் வீடை வந்து ரொம்ப அலங்காரப்படுத்தி வைக்கிறது எல்லாம் உங்கள் சாய்ஸ். ஆனால் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க குவார்ட்டர்ஸில் ஒரு சின்ன ஹோல் எங்கேயோ இருக்குது, உடஞ்சிருக்குனாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லை அந்த இதை வந்து நீங்களே வந்து சரி பண்ணிக்கிடலாம் அப்படின்னா அதை கண்டிப்பான முறையில் நீங்கள் தான் சரி பண்ணியிருக்கணும். இது என்ன ஆர்மியில் கொடுத்த குவார்ட்டர்ஸ் தானே, கவர்மெண்ட்டுடையது தானே, அது வரைக்கும் உடஞ்சிருக்கட்டும்னு நீங்கள் அப்படியே டே பை டே லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியாது. சப்போஸ் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து சேலரி வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இங்கே இருக்கிறது கொஞ்சம் சேஃப் அண்டு க்ளீனாக தான் இருக்கணும் எப்பயுமே. அதை மைண்ட் செட்லேயே இல்லைனாலுமே சரி டஸ்ட்டு இருந்தால் நல்லாவும் இருக்காது. ஏன்னா இங்கே பக்கத்தில் வீடுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க. நம்மளுக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் வரும் இல்லைங்களா. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா சடனாக வருவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க எப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, சாப்பிட்றதுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணுவோம். ஆஃப்டர்நூன் ஏதாவது ஒரு நல்ல டே இருக்கிறப்போ சேர்ந்து சாப்பிட்லான்ற வரப்போ நம்ம வீடு வந்து அவங்க கண்ணுக்கு வந்து டர்ட்டாக ஃபீல் ஆகிடக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கும். ரொம்ப ப்ரெசன்டிவாக வந்து வீடை வச்சுக்கணும்னு நினப்பேன். அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் வீடை எந்த அளவுக்கு லோயஸ்ட் ப்ரைஸில் என்னால் வந்து அழகாக டெக்கோர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அழகாக நான் டெக்கோர் பண்ணியிருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கும் நான் க்ளீன் பண்ணிடுவேன். 100% நான் க்ளீனாக வச்சுருப்பேன்றது தெரியலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அங்கங்கே தூசி இல்லாத அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பேன். இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் கிச்சனில் இருக்கிற அந்த டைல்ஸ் ஏரியாவை மட்டும் நம்ம பண்டைய கால முறைப்படி மாபெல்லாம் இங்கே வேலை செய்யாது. நான் இதுக்கு முன்னாடி நினச்சேன் இங்கே இருக்க குவார்ட்டர்ஸில் இருந்தவங்க ரொம்ப கருப்பாக வச்சுருந்தாங்க இப்படின்னு. இப்போ தான் தெரியுது அது ஒன்றுமே பண்ணலிட்னாலும் அங்கங்கே கருப்பாக தாங்க ஆகுது, ஏன்டே தெரியலை. அதனால் நல்லா சர்ஃப் எக்ஸல் போட்டு நம்ம பழைய முறைதாண்டா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை மட்டும் எப்பயுமே நல்லா குச்சி விளக்கமாறு வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டால் தான் அது பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிசு தன்மை சுத்தமாக இருக்காது. இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு.
சரி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கீரை பாலக்கீரை வந்து நிறையாவே கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு வச்சுருந்தா அது கீரையெல்லாம் எனக்கு சாப்பிட பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா அதை வந்து எப்படி டிஃப்ரெண்ட் இப்போ கறி குழம்புலாம் வச்சோம்னா 4 நாளைக்கு வச்சுருந்தா கூட சூடு பண்ணி வந்து வீட்டில் சாப்பிட்ருவாங்க. இந்த கீரைலாம் பார்த்தோன்னா அதை பார்த்தாலே இரிட்டேட் ஆகிறாங்க, ஏன்னே தெரியல. ஸோ வந்து இன்றைக்கி அதை 2ஆக பிரித்து ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நார்த் இண்டியன்ஸ் வந்து பாலக் பன்னீர் அப்படின்னு ஒன்று செய்வாங்க. நான் பன்னீர் போடாமையே பாலக் பன்னீர் செஞ்சுருந்தேன். அந்த டேஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அந்த பன்னீர் வந்து கடைசி டோஸ்ட் பண்ணி போடுவாங்க. நான் அதை டோஸ்ட் பண்ணாமல் பன்னீர் இல்லை நான் எங்கே போகிறது பன்னீருக்கு, அதனால் வெறும் அதை மட்டும் நம்ம சப்பாத்தி வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம கீரை வடை போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே நார்த் இண்டியன்ஸ் வந்து பக்கோடா வந்து ட்ரை பண்ணுவாங்க. நம்ம கீரை வடைக்கு வந்து வெறும் கடல மாவு இந்த மாதிரி மட்டும் போடுவோம் இல்லைங்களா, இங்கே வந்து பக்கோடாவுக்கு கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் வந்து சேர்த்து செய்வாங்க. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு இருந்துச்சு, கொஞ்சோண்டு கீரை பக்கோடா வச்சுட்டு பாலக்கீரை கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சப்பாத்தியும் வச்சுக்கிடலான்னு தான் இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். கண்டிப்பாக இந்த பாலக்கீரை அந்த ஃப்ரை பண்ணி செய்கிறோம் பார்த்திங்களா, டேஸ்ட் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. அதுக்காக நார்த் இந்தியன் ஃபுட் ஃபுல்லாக கேவலமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அவங்க உண்மையாகவே ஹெல்த்தியாக தாங்க சாப்பிட்றாங்க. எனக்கு ஒரு சில டைம்லாம் தோணும், நம்ம வந்து நான் டேஸ்டியாக செய்கிறோம், ஆனால் அது நம்மளுக்கு அது கரெக்டான சத்து அதில் போய் சேருதா. இப்போ தேங்காயெலாம் குழம்புல அரைச்சி ஊற்றுறோம், ரொம்ப நேரம் கொதி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மலாம் என்ன பண்ணுறோம், நல்லா அரைச்சி ஊற்றி அது தேங்காய் வந்து எவ்வளவோ நிமிஷம் கூட கொதி வந்துருச்சுன்னா உடலுக்கு கெட்ட கொழுப்பு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நார்த் இண்டியன்ஸுங்க அவங்களுடைய ஹைஜீனிக் ஃபுட்டு வந்து நம்ம வெளியில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வேணால் அன்ஹெல்த்தியாக இருக்குது, பட் இந்த மாதிரி இவங்க வீட்டில் வந்து பக்கத்துலலாம் செஞ்சு சாப்பிட்றத பார்த்தா உண்மையாகவே ஆரோக்கியமாக தாங்க இருக்குது. அதுக்காக எல்லாத்தையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. ஆரோக்கியமாக தான் செஞ்சு சாப்பிட்றாங்க. கீரை வகைகள் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிறாங்க. அதில் வெரைட்டியாக நிறைய செய்கிறாங்க. இனி வர வீடியோவில் எனக்கு என்ன மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நான் அதை செய்கிற வீடியோவே காட்டுறேன். பக்கோடா ஒரு பக்கம் நல்லா ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக தான் கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போட்டு, ஏன்னா எப்படியாவது இந்த கழுதைகளை இந்த கீரையை தின்ன வைக்கிறதுக்காக நானும் என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பசங்க இந்த மாதிரி வடை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றாங்க. நம்ம ஊர்லலாம் செய்வோம் பார்த்தீங்களா, இந்த தண்டுக்கீரைலாம் சும்மா ஒரு வெங்காயம் சீரகம்லாம் போட்டு வதக்கி அதெல்லாம் தொடவே மாட்டுறாங்க. இந்த மாதிரி பக்கோடா ஆனால் அன்ஹெல்தி தான். சரி இந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம். இதுதான் என்னுடைய ஆஃப்டர்நூன் லன்ச் பிளேட்டு. 2 சப்பாத்தி பாலக்கீரை வச்சு ஒரு வடை வச்சு சாப்பிட்டுட்டேன். கொஞ்சமாக பிரேக் எடுத்தாச்சு. ஒரு 4 மணி 4:30 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை. இங்கே இருக்க குளிரவே எங்களால் சமாளிக்க முடியலைன்னு பார்த்தா திடீர்னு மழை காற்றோட சில்லுன்னு வருது. ஐயோ எந்த கண்ட்ரியிலடா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. சரி இதோட சேர்த்து ஈவினிங் டைம் சாய் ரெடி பண்ணியாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் டீ போட்டு நல்லபடியாக குடித்து பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. ஃபைனலி நான் துவைச்ச துணியுமே காயலை. இங்கே நார்மலாகவே காயாது, இதில் மழை வேற வந்துருச்சா, அதை வந்து ரூமில் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் விரித்து விட்டுட்டு நாளைக்கு பகலில் காலையில் ஒரு 12 மணிக்கு வெயில் வரும். இங்கே இருக்க சூரியன் 12 மணிக்கு தான் வருது. அப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் எடுத்து போட்டு ஒரு 1 மணி நேரம் காய வச்சுட்டு மடிச்சிடலாம். என் ஹஸ்பண்ட் சைடில் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார், நீ ஏன் அதிசயமாக துவைக்கிற அப்படின்ட்டு. அப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் துவைக்கலன்னு என்னப்பா நீயா டெய்லி துவைச்சி கொடுக்குறேன், நான் தான்ப்பா டெய்லி துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால வீட்டில் விளக்கு போட்டு நல்ல பீஸ்ஃபுல்லாக நல்ல வாடை எல்லாம் பத்தி வாடை கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாடை இது எல்லாமே பறக்க விட்டு வீடை ரொம்பவே பாசிட்டிவ் வைப்பில் ஃபீல் பண்ண வச்சாச்சு. என்னமோ செவ்வாய் வெளின்னு இல்லை, எனக்கு மனசுக்கு தோன்றப்பெல்லாம் எங்கள் வீட்டில் நான் விளக்கு போட்டுருவேங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி பாசிட்டிவிட்டி அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். Keep supporting. Thanks for watching the video.